வெல்கம் டு மாசா போலீஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கண்டிப்பா இந்த எஸ்ஐ பிசி எக்ஸாம்ஸ் இன்னும் ஒரு 10 to 15 டேஸ்ல போட்டுருவாங்க. ஸோ அதுக்காக 1000 முக்கியமான சைக்காலஜி கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஸோ உளவியல தான் நம்மளுடைய மாணவர்கள் நிறைய பேர் வீக்கா இருப்பீங்க. ஸோ கண்டிப்பா இந்த 1000 உளவியல் வினாக்களை நீங்க பார்க்கும்போது நிச்சயமா உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி என்ன ஆகும், கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். நம்ம டெய்லியுமே 30 கொஸ்டின்ஸ் வச்சு வீடியோஸ் என்ன பண்ண போறோம், போட போறோம். ஸோ கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு 1 மந்த்ல 900+ கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணிடுவோம், கவர் பண்ணிடுவோம். ஸோ டெய்லி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ், இந்த 1000 கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா ஈஸியில இருந்து டிஃபிகல்ட் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். போக 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 மீடியம், டிஃபிகல்ட் அந்த மாதிரி உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டே போகும். சரியா? ஸோ உங்களோட சைக்காலஜில ஒரு நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா இந்த சீரீஸ் என்ன பண்ணுங்க, ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தரலாம். Which of the following numbers will replace the question mark in the given series? கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் பின்வரும் எண்களில் எது கேள்விக்குறியை மாற்றும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்குறி வருது பாத்தீங்களா, அந்த கேள்விக்குறி வர இடத்துல என்ன நம்பர் வரும் கேட்காங்க. ஸோ இந்த நம்பர் சீரியஸை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த கொடுத்திருக்க நம்பரோட டிஃபரன்ஸ் எடுங்க. சரியா? இந்த டிஃபரன்ஸ் எடுத்தாலே நம்ம என்ன பண்ணலாம்னா ஆன்சர் ஓரளவு அஸ்யூம் பண்ணி போட்டுடலாம். இப்ப 176க்கும் 188க்கும் பாத்தீங்க அப்படின்னா 12 கூடி இருக்கு. 188க்கும் 200 பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12 கூடி இருக்கு. 200க்கும் 212 இடையில பாத்தீங்கன்னா ஒரு 12 கூடி இருக்கு. அப்ப வரக்கூடிய ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும், +12 தான் இருக்கும். அப்ப 212 கூட ஒரு 12 கூட்டினா நமக்கு எவ்வளவு இருக்கும், 224 இருக்கும். ஸோ 224 தான் நமக்கான ஆன்சரா இருக்கும். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் சேம் கொஸ்டின் தான் போட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் பாத்துருங்க. In the following question, select the later letters from the given alternatives. பின்வரும் கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ள மாற்றுகளில் இருந்து தொடர்புடைய எழுத்துக்களை தேர்ந்தெடுக்கவும் சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 2 டாட் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. சோ அப்ப இதுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குது. அப்ப இதுக்கும் இன்னொன்னுக்குள்ள ரிலேஷன் என்ன நம்ம என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். சரியா? அப்ப எஃப்க்கு பாருங்க, எஃப்க்கு அடுத்த லெட்டர் ஜி, அப்புறம் ஜேகே, NO அடுத்தடுத்த லெட்டர்ல போட்டிருக்காங்க. அப்ப டபிள்யூக்கு அடுத்த லெட்டர் என்னது, எக்ஸ். சோ எக்ஸ் வச்சு வர்றது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம், இதை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு அடுத்தடுத்ததான் நீங்க என்ன பண்ண வேணாம், கண்டுபிடிக்கணும் எந்த அவசியமே கிடையாது. சோ சைக்காலஜி கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆப்ஷன்ஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது ஒரு லெட்டர் கிடைச்சா கூட நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். சரியா? சோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. In the following questions, select the later letters from the given alternatives. அதே மாதிரியான கொஸ்டின்ஸ் தான். சோ அப்போ ஒய்க்கும் எம்முக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு, இசட்டுக்கும் இசட்டுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு, எம்முக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. இல்ல பாத்தீங்கன்னா ஒய் இசட் எம் இருக்கு, அதே ஒய் இசட் எம் தான் இங்க இருக்குது. சோ இங்க நடுவுல இசட் இருக்கு, இங்க என்ன இருக்குது, நடுவுல இசட் இருக்கு. அப்படின்னா இங்க நடுவுல கே இருக்கு. நமக்கு வர ஆன்சரும் எப்படி இருக்கணும், நடுவுல கே இருக்கணும். சோ நடுவுல கே இருக்குது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். சோ நீங்க ஆப்ஷன் ஏன்னு என்ன பண்ணலாம், ஈஸியா போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? சோ ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. சோ அதே மாதிரி நம்பர் சீரிஸ் கொஸ்டின் தான். சோ நம்பர் சீரிஸ் கொஸ்டினாலே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், சோ டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்கன்னு சொன்னேன். அப்ப 242, 252, 252 அப்போ +22 என்ன பண்ணிருக்காங்க, கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 308க்கும் 330க்கு இடையில +22 கூட்டியிருக்காங்க. 330க்கும் 352க்கு இடையில +22 கூட்டியிருக்காங்க. அப்ப நமக்கு வரக்கூடிய ஆன்சர் கொஸ்டின் மார்க் என்ன இருக்கும், 264 + 22. சரியா? அப்ப நமக்கு எவ்வளவு இருக்கும், லாஸ்ட்ல 6ல முடியக்கூடிய ஆப்ஷன். சோ 286 கிடைக்கும். சோ இதுதான் நமக்கான ஆன்சரா இருக்கும். சரியா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சோ BHL DJN OSW அப்படின்னு இருக்குது. சோ B பாத்தீங்க அப்படின்னா BCD, கரெக்டா? BC விட்டா D கிடைக்கும். அதே H பாருங்க, H, I விட்டா என்ன இருக்கும், J இருக்கும். L பாருங்க, L, M விட்டா நமக்கு என்ன இருக்கும், N இருக்கும். கரெக்டா? அப்ப O இருக்குன்னா P விட்டு நமக்கு என்ன இருக்கணும், Q இருக்கணும். சோ அப்ப Q வச்சு வர்றது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, இந்த QUY தான். ஈஸியா என்ன பண்ணலாம், போட்டுடலாம். சரியா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In the following question, select the missing number from the given series. சரியா?
ஸோ 4000 2000 1000 500 125 கொடுத்துருக்காங்க. ஸோ 4000ல பாதி 2000, 2000ல பாதி 1000, ஸோ 1000ல பாதி 500, 500ல பாதி எவ்வளவு இருக்கும் 250. ஸோ 250 தான் நமக்கான ஆன்சரா இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following groups of letters when sequentially placed from left to right will complete the given series? இது ஒரு சீரியஸா என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இடமிருந்து வலமாக வரிசையாக வைக்கப்படும் எழுத்துக்களில் பின்வரும் எழுத்துக்குழுக்களில் எது கொடுக்கப்பட்ட தொடரை நிறைவு செய்யும் கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி சீரியஸ் பொறுத்த வரைக்கும் எது வரைக்கும் ஒரு லெட்டர் கண்டினியூ ஆகுதுன்னு பாருங்க. சரியா? சோ இங்க பாத்தீங்கன்னா L M N O P வரைக்கும் இருக்குது. சோ P வரைக்கும் ஒரு சீரியஸ். அப்ப அடுத்தது L M N O P வரைக்கும் ஒரு சீரியஸ். அப்ப L N O P வரைக்கும் ஒரு சீரியஸ், L M N O P வரைக்கும் ஒரு சீரியஸ், இங்க ஒரு P வரைக்கும் ஒரு சீரியஸ். அப்ப இதுல எது மிஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. அப்ப இந்த இடத்துல M மிஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல O மிஸ் ஆயிருக்கு. சோ இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, L M N O P தான் இருக்குது. சோ இந்த இடத்துல M மிஸ் ஆயிருக்கு, சோ இந்த இடத்துல O மிஸ் ஆயிருக்கு. அப்ப நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்? MO MO வரணும். சோ MO MO எங்க இருக்குது? ஆப்ஷன் B இருக்கு. இதுதான் நமக்கான ஆன்சரா இருக்கும். சோ இந்த மாதிரி சீரிஸ் வரும்போது ஒரு சீரிஸ் வந்து என்ன பண்ணுங்க, பிரிக்க பாருங்க. அப்ப பிரிச்சிட்டீங்கனாலே என்ன பண்ணலாம், ஆன்சர் வந்து போட்டுடலாம். சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Which of the following numbers will replace the question mark? சரியா? சோ இது பாத்தீங்கன்னா இந்த question mark இடத்துல வரதுல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சோ 12 plus 12 வந்து எவ்வளவு? 24. 24 plus 24 வந்து என்னது? 48. அதாவது டபுள் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அப்ப 48 டபுள் பண்ணா நமக்கு எவ்வளவு இருக்கும்? 96 இருக்கும். இது ஒரு ஈஸியான क्वेश्चन தான். சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு சீரியஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபாலோயிங் சீரியஸ், அதுல வந்து விடுபட்ட நம்பர் வந்து என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? சோ சீரியஸ்னாலே நம்ம என்ன டிஃபரன்ஸ் நான் பார்க்க சொன்னேன். கரெக்ட்டா? சோ 1 plus 15 plus 15 எவ்வளவு கிடைக்கும்? 16 கிடைக்கும். சோ 16 plus 15 எவ்வளவு கிடைக்கும்? 31 கிடைக்கும். சோ 31 plus 30 நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 61 கிடைக்கும். சரியா? சோ அடுத்தது நமக்கு வந்து ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்னு வந்து பிளஸ் 30 கண்டினியூ ஆகலாம். ஏன்னா அங்க ரெண்டு டைம் 15 இருக்கிறதுனால பிளஸ் 30 கண்டினியூ ஆகி நமக்கு வந்து 91 கிடைக்கலாம். ஆனா 91 ஆப்ஷன்ல இல்ல. சோ அப்ப இந்த சீரிஸ் எப்படி இருக்குது? 2 15, அதுக்கப்புறம் ஒரு 30, அடுத்து என்ன இருக்கும்? 2 15. சோ இப்படிதான் நம்ம சீரிஸ் போக போகுதுன்னு அர்த்தம். அப்ப இதுக்குள்ள ஒரு 15 கூட்டி பாருங்க. அப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 6 7 76. சோ 76 நம்மளோட ஆப்ஷன்ல இருக்குது. சோ 76 போட்டுறணும். இதே நேரத்துல 91 நமக்கு ஒரு ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 2 15 2 30 2 15 2 30 அப்படி போதுன்னு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. which of the following question mark, சரியா, நம்ம வந்து ஃபில் பண்ணணும். சரியா? இந்த क्वेश्चन மார்க் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம். சோ 45 பிளஸ் 9 எவ்வளவு கிடைக்கும்? 54. சரியா? சோ 54 பிளஸ் 9 63. சோ 63 பிளஸ் 9 நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 72 கிடைக்கும். சோ 72 நம்மளோட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அதே மாதிரி தான் இந்த क्वेश्चन மார்க் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இது பாத்தீங்கன்னா 12 அப்படியே டபுள் பண்ணிருக்காங்க 24, 24 டபுள் பண்ணா 48. அதே மாதிரி 192 டபுள் பண்ணா நமக்கு எவ்வளவு இருக்கும்? 384 கிடைக்கும். சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. select the option that is related to the third word in the same way. சோ இந்த மாடல் क्वेश्चन வந்து போலீஸ் எக்ஸாம்ஸ்ல நிறைய கேட்பாங்க. ஒரு சைக்காலஜி இருக்குன்னா கண்டிப்பா 2 இல்லனா 3 क्वेश्चन இந்த பேட்டர்ன்ல கேட்பாங்க. சரியா? இது வந்து கொஞ்சம் புரிஞ்சு எழுதுங்க. சரியா? இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். இந்த ரெண்டு டாட் வச்சிருக்காங்கல்ல, அது வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். இந்த டிடெக்டிவ்க்கு வந்து என்ன தேவைப்படும்னா க்ளூ தேவைப்படும். இந்த क्वेश्चना பாருங்க. இந்த டிடெக்டிவ்க்கு என்ன தேவைப்படும்? க்ளூ தேவைப்படும். அப்ப சயின்டிஸ்டுக்கு என்ன தேவைப்படும்? புரியுதா? இதான் நமக்கு ஆன்சர். துப்பறிவாளருக்கு வந்து துப்பு தேவைப்படும். ஏதாவது க்ளூ இருந்தாதான் அவர் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி விஞ்ஞானி வந்து எதை பண்ணா கண்டுபிடிக்க முடியும்? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும். சரியா? அப்ப விஞ்ஞானி வந்து எதை பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும்? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும். அவர் டான்ஸ் ஆனா கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அவர் சாங்ஸ் பண்ணா கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அவர் டிராயிங் வரைஞ்சா கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. சோ இந்த क्वेश्चन என்ன பண்ணலாம்? ஈஸியாவே ஆன்சர் போட்டுடலாம். சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. So in the following question select the missing number from the given series. சரியா? இல்ல மிஸ்ஸிங் நம்பர் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். சோ ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். 10 plus 2 எவ்வளவு? 12. 12 plus 2 14. அப்போ 18 plus 2 எவ்வளவு கிடைக்கும்? நமக்கு 20 கிடைச்சிடும். சரியா? ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க.
So in the following question, select the related letters from the given alternatives. So இந்த PTY-க்கும் TYP-க்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குது. அதே மாதிரி CGK-க்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய இதுக்கான ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா என்ன பண்ணுங்கன்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் ஏன்டா கமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு போகாதீங்க. நீங்க பண்ணக்கூடிய கமெண்ட் அண்ட் லைக்ஸ் மட்டும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன்ல 5 இயர்ஸா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கிளாஸஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆன்லைன்ல நம்ம இப்போதான் என்ன பண்றோம் என்றாவதும். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் வந்து என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட் எங்க இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா, நம்ம போலீஸ் எக்ஸாம் கிளாஸஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. 9384417810. ரொம்ப ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸ்ல ஒரு குவாலிட்டியான கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நான் சொல்றதெல்லாம் நம்பி நீங்க ஜாயின் பண்ண வேணாம். நீங்க டைரக்டா வந்து பாருங்க, டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, எங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்டே ஃபீட்பேக் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணா போதும். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே ஹாஸ்டல்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பா என்ன பண்ணுங்க, இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீங்க என்ன பண்ணலாம், போலீஸ் எக்ஸாம் நிச்சயமா கிளியர் பண்ண முடியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுவும் அதே அனலாகி கொஸ்டின் தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கார்டன் ஃபிளவர்ஸ் இருக்கும். சரியா? அப்ப கார்டன்ல என்ன இருக்கும்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்படிதானே? கார்டன்ல என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கலாம். என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், கொஸ்டின் கேட்கலாம். சரியா? அப்போ கார்டன்ல ஃபிளவர்ஸ் இருக்கும். அப்ப லைப்ரரியில என்ன இருக்கும், புக் தானே இருக்கும். ஈஸியா என்ன பண்ணலாம், ஆன்சர் போட்டுடலாம். அதான் நான் சொல்றேன், கொஸ்டின் கேட்டு ஆன்சர் போடுங்க. சரியா? அப்ப இந்த மாதிரி அனலாகி கொஸ்டின் என்ன பண்ண மாட்டோம், தப்பே போட மாட்டோம். சரியா? சோ டேபிள் இருக்கும். கண்டிப்பா லைப்ரரிஸ்ல இருந்து என்ன இருக்கும், டேபிள்ஸ் இருக்கும். ஆனா ரொம்ப முக்கியமானது வந்து என்னதான், புக் தானே. சாங்ஸ் இருக்க வாய்ப்பு கிடையாது, ஹெல்மெட் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. சரியா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 712 பிளஸ் 14, 726 பிளஸ் 14, 740. அப்போ பிளஸ் 14. சரியா? அப்போ நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 782 கிடைக்கும். சரியா? சோ சீரியஸ்னாலே நீங்க டிஃபரன்ஸ் எடுத்தால என்ன பண்ணலாம், கண்டிப்பா ஆன்சர் போட முடியும். சரியா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சோ 11 22 33. அப்ப நமக்கு என்ன வரும், 44ல வரணும். அப்ப 44ல வரக்கூடியது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் டி. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 103 பிளஸ் 5 வந்து எவ்வளவு, 108. 108 பிளஸ் 4 வந்து எவ்வளவு, 112. 112 பிளஸ் 5 வந்து எவ்வளவு, 117. 117 பிளஸ் 4 எவ்வளவு, 121. அப்போ 121 பிளஸ் 5 எவ்வளவு, 126. அப்போ 5454 வந்திருக்கு. அப்ப அடுத்து நமக்கு என்ன இருக்கும், 4 தான் இருக்கும். சோ பிளஸ் 4 நமக்கு எவ்வளவு இருக்கும், 130. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சோ 118 இது வந்து டிக்ரீஸ்ல போதா, அப்ப பாத்தீங்கன்னா -5. கரெக்டா? சோ -5. அப்ப 108 -5 103. அப்ப 93 -5. சரியா? சோ அப்ப 93ல இருந்து நீங்க எதை கழிக்கணும், 5 நம்ம என்ன பண்ணிடுவோம், கழிச்சிருவோம். சரியா? இந்த கொஸ்டின்ல நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருக்கோமா, ஆப்ஷன் இல்ல, கரெக்ட் தான். சரியா? சோ 93ல இருந்து 5 கழிச்சு நமக்கு எவ்வளவு இருக்கும், 88 கிடைக்கும். சரியா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து ஒரு ஃபிகர் சீரியஸ்ல உள்ள கொஸ்டின். சோ இந்த ஃபிகர்ஸை நீங்க அனலைஸ் பண்ணாலே போதும், இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணலாம், ஈஸியா சால்வ் பண்ணலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே சர்க்கிள் இருக்கு. ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இந்த லாஸ்ட் சர்க்கிளை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க. கரெக்டா? மூணாவதுல 2 ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க. அடுத்ததுல 3 ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க. கரெக்டா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னா 4 ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க. அப்ப நம்ம அடுத்த ஈஸியா சொல்லிடலாம், 5வது இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் வந்து அதான் ஆன்சர். சோ 5வது ஒரு ட்ரையாங்கிள் வர்றது ஆப்ஷன் ஏல மட்டும் தான் இருக்குது. சோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண வேணாம், கன்சிடர் பண்ணணும் அவசியமே கிடையாது. சரியா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி ஒரு ஃபிகர் சீரிஸ் கொஸ்டின் தான். ஒரு ஆரோ மார்க் மேல போகுது, நெக்ஸ்ட் ஆரோ மார்க் கீழே வருது, அடுத்த ஆரோ மார்க் மேல போகுது, அடுத்த ஆரோ மார்க் கீழே வருது. அப்ப அடுத்த ஆரோ மார்க் மேலதான் வரும். இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 3 இது ஒரே இதுல கீழே வருது. சோ இது நம்ம எடுக்கவே மாட்டோம். இங்க பாத்தீங்கன்னா மொதல் 3 போகுது, இது எடுக்க மாட்டோம். ஏன்னா அல்டர்னேட்டிவா தான் இருக்குது. சரியா? சோ இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 கீழே வருது, அதுவும் எடுக்க மாட்டோம். இது பாத்தீங்கன்னா 1 மேல 1 கீழே, 1 மேல 1 கீழே, அடுத்தது நம்ம மேலதான் வரும்னு சொன்னோம். சோ இதுதான் நமக்கான ஆன்சரா இருக்கும். சரியா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following letter clusters will replace the question mark? சரியா? சோ அதே மாதிரி இந்த லெட்டருக்கு இடையில இருக்கிற அந்த வித்தியாசத்தை பாருங்க. அப்ப G பாத்தீங்கன்னா HI, G HIJ.
கரெக்டா? அடுத்து பாத்தீங்கன்னா KL அடுத்து M, அடுத்து பாத்தீங்கன்னா NO அடுத்து P. அப்ப அடுத்து என்ன இருக்கும்? QR விட்டு நமக்கு என்ன இருக்கணும்? S இருக்கணும். சரியா? சோ ஆப்ஷன் B தான் நமக்கான ஆன்சரா இருக்கும். சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சோ இது ஒரு நம்பர் சீரிஸ் क्वेश्चन தான். சோ இது பாத்தீங்கன்னா 64ல பாதி 32, 32ல பாதி 16, 16ல பாதி 8, 8ல பாதி 4. சோ 4ல பாதி நமக்கு என்ன இருக்கும்? 2ஆ இருக்கும். சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Which of the following numbers will replace the question mark? சரியா? சோ இத பாத்தீங்கன்னா 37 பிளஸ் மைனஸ் 2 வந்து 35, 35 மைனஸ் 8 வந்து எவ்வளவு? 27, 27 மைனஸ் 5 வந்து 22, 25 மைனஸ் 8 வந்து 17. அப்ப இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்கும்? மைனஸ் 8 இருக்கும். சரியா? அப்ப 37 கூட என்ன பண்ணிருங்க? 8 கூட்டிருங்க. சோ நமக்கு வேல்யூ வந்து எவ்வளவு இருக்கும்? 45. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சோ ஒரு லெட்டர் சீரிஸ் கொடுத்திருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா PQ, அப்புறம் ST, VW, YZ. அதே மாதிரி P க்கு பாத்தீங்கன்னா PQ, அடுத்து எதை விட்டுருக்காங்க? R விட்டு S போட்டிருக்காங்க. அப்ப ST U விட்டு என்ன பண்ணிருக்காங்க? V போட்டிருக்காங்க. VW X விட்டு என்ன பண்ணிருக்காங்க? Y போட்டிருக்காங்க. அப்ப YZ என்ன பண்ணிருப்பாங்க? A விட்டு என்ன பண்ணிருப்பாங்க? B போட்டிருப்பாங்க. அப்ப B போட்டா B க்கு அடுத்த லெட்டர் வந்து என்னது? C வரணும். அப்ப B க்கு அடுத்த லெட்டர் C வருது. ஆப்ஷன் A மட்டும் தான் இருக்கு. ஈஸியா என்ன பண்ணலாம்? போட்டுறலாம். சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A series is given with one term missing. Select the correct alternatives from the given ones that will complete the series சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த 500ங்கிறது வராதுப்பா. சரியா? சோ TRS UST VTU WUV அப்படின்றது. சோ இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இங்க என்ன இருக்குது? லாஸ்ட்ல வருது. கரெக்டா? சோ இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்க லாஸ்ட்ல வருது. ஆனா இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்க லாஸ்ட்ல வருது. அப்ப இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்க லாஸ்ட்ல வரணும். அப்ப W தான் நமக்கு லாஸ்ட்ல வரணும். சோ W லாஸ்ட்ல வருது. ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. சோ இதுதான் நமக்கான ஆன்சரா இருக்கும். சரியா? சோ ஏதாவது ஒண்ணு நீங்க செக் பண்ணி ஆப்ஷனை செக் பண்ணாலே நம்ம என்ன பண்ணலாம்? சைக்காலஜில ஃபுல் மார்க் ஈஸியாவே எடுக்கலாம். சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சோ DQMZ FSOB AGHL. சரியா? அப்ப பாத்தீங்கன்னா DEF. கரெக்டா? ஒரு லெட்டர் விட்டு போட்டிருக்காங்க. சரியா? அப்போ A B விட்டு என்ன போட்டிருப்பாங்க? C போட்டிருப்பாங்க. அப்ப C இருக்குது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். CAGN என்ன பண்ணலாம்? ஈஸியாவே போடலாம். சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சோ 71 பிளஸ் 11 82 பிளஸ் 11 93 பிளஸ் 11 104. அப்ப 105 பிளஸ் 11 நமக்கு எவ்வளவு இருக்கும்? 126 இருக்கும். சரியா? சோ லாஸ்ட் क्वेश्चन இந்த சீரியஸ்ல. சோ 625ல இருந்து 25 கழிச்சு 600. எல்லாத்துல இருந்து 25 என்ன பண்ணிருக்காங்க? கழிச்சிருக்காங்க. சரியா? சோ அப்ப 525ல இருந்து 25 கழிச்சு நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 500 கிடைக்கும். சரியா? சோ thank you so much for watching. சோ தொடர்ந்து நம்ம சேனல் என்ன பண்ணுங்க? சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த 1000 क्वेश्चंस நம்ம என்ன பண்ணுவோம்? முடிச்சு தருவோம். உங்களுக்கு ஆஃப்லைன்ல வந்து கிளாसेस வந்து தேவைப்பட்டுச்சு அப்படினா இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க? கான்டாக்ட் பண்ணுங்க. Thank you so much for watching.